உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிறது நல்ல காலம் நிகழ்ச்சி. இந்த நல்ல காலம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஆரம்பம், அதுவும் இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் மூலமாக உங்களுக்கு ஆரம்பம். இந்த தலைப்பில் மே மாதம் பலன்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மே மாதத்தில் கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது, இந்த கிரகங்களால் உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன, முன்னேற்றங்கள் என்ன, என்னென்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த மே மாதம் 2025 பார்த்தீங்கன்னா 2 மிகப்பெரிய கிரகங்கள், அதாவது குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசியை நோக்கி பயணிக்கிறார். அதே போல் ராகு கேது பகவான்கள் பார்த்தீங்கன்னா கன்னியில் இருந்த கேது சிம்மத்துக்கும், அதே போல் பார்த்தீங்கன்னா நம்முடைய ராகு பகவான் மீனத்தில் இருந்த ராகு பகவான் கும்பராசிக்கும் பயிற்சியாகி போகிறார். இதுதான் மிகப்பெரிய மாற்றம். இந்த மே மாதத்தில் கரெக்டாக ஒரு 5 நாள் கேப் 4 நாள் கேப்பில் கரெக்டாக 2 கிரகங்களுமே பயிற்சி ஆகிறாங்க. ஸோ அப்போ மே மாதம் இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய காலம் எப்பன்னு சொல்லி காத்திருந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் முதல் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கப் போகிறது என்பதை இந்த வீடியோ மூலமாக உறுதியாக சொல்கிறேன். மன நிறைவோடு செயல்பட போகிறீங்க. இவனால் ஒவ்வொரு விஷயம் செய்யும்போது சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸை, சின்ன சின்ன போராட்டத்தை சந்திச்சிருப்பீங்க. சந்தோஷம்னா என்னங்கிற சூழ்நிலை இருந்திருக்கும். மனசு அப்படியே ஒரு சோகமாகவே இருக்க வேண்டிய விஷயம். எங்கே போனாலும் நான் இருக்கேன்ப்பா, என் வேலையை பார்க்குறேன், ஏதோ ஓடுது, அப்படி தான் சொல்ல வேண்டிய தன்மைகள் உங்களுக்கு கிரகங்கள் கொடுத்துச்சு. நீங்கள் காரணம் கிடையாது. ஓகேவா? அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கிட்டு போனால் அவன் அடிக்க, இங்கிட்டு போனால் அவன் அடிக்க, கடைசியில் நான் மட்டும் தான் அடி வாங்குறேன்னு சொல்லி மற்றவங்க 2 பக்கமும் அடி வாங்கும் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் உங்கள் மனசை ஒரு சுத்த விட்டு தன்னுடைய தேவைகளை யூஸ் பண்ணிக்கிறாங்க. மற்றவங்க எப்படி மற்றவங்களுக்கு தேவைக்காக அடி வாங்கிட்டு சவுண்டை வெளியே கொடுக்குதோ, அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய வேலைகளுக்காக கவனம் செலுத்தாமல் மற்றவங்களுடைய வேலைகளுக்காக அதிகமாக கவனம் செலுத்துறீங்க. ஸோ இதெல்லாம் இனிமே மாறும். ஏற்றம் உண்டு, முன்னேற்றம் உண்டு. இந்த மே மாதம் முதல் மிகப்பெரிய மாற்றமும் உண்டு என்பதை உறுதியாக இந்த மே மாத பலன்களில் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பதற்கு சொல்லிக்கிறேன். என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு மனநிறைவு இருக்கும்னா, மனசில் நினச்ச விஷயத்தை செயல்படுத்துவீங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் நல்ல மாற்றம் இருக்கும். உங்கள் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மூலமாக ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை சந்திப்பீங்க. அதே போல் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்க விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த மே மாதம் துவக்கத்திலேயே உண்டு. திருமண பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்குது. நானும் அலைன்ஸ் பேசுகிறோம், ஆனால் எங்களுக்கு கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிடுறாங்க. ஜாதகம் பொருத்தம் இல்லைங்காங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு பொண்ணு பிடிக்கலைங்காங்க, மாப்பிள்ளை பிடிக்கலைங்காங்க. ஸோ இப்படியே சொல்லி எனக்கும் வயது கடந்து போகுது, ஆனால் திருமணம் முடிவதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி விருச்சிக ராசி அன்பர்கள் ஏதேனும் கவலைப்பட்டால் அந்த கவலை இனிமே கிடையாது. உறுதியாக திருமண பாக்கியம் நடப்பதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதிலே நம்ம மே மாதத்துலேயே 2 டிஃப்ரெண்ட் ஆஃப் பாயிண்ட் எடுக்கலாம். ஒன்று இப்போ சொன்ன விஷயங்கள், இதில் மே 15க்கு மேலே விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம், பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம், குடும்ப ஒற்றுமையில் ஒரு மகிழ்ச்சி. குடும்பமே பிரிஞ்சு சின்ன பின்னமாக ஆய்ந்தா கூட மறுபடியும் ஒரு ஒற்றுமையாகக்கூடிய உண்மையான அன்பு இருந்தால் மறுபடியும் ஒற்றுமையாகக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன. வெளிநாடு வெளி மாநிலங்களில் போய் படிக்க ஆசைப்படுறவங்க விருச்சிக ராசிக்காரங்க உறுதியாக வெளிநாட்டில் போய் படிப்பதற்கான வாய்ப்பு அல்லது வெளிநாட்டில் போய் வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் வாய்ப்பளிக்கிறது. தொலைதூரத்தில் போய் வெற்றி அப்படிம்பாங்கள்ல, அந்த வாய்ப்பு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மே 15ஆம் தேதிக்கு மேலே ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுடைய அலுவலகத்தில் இனிமேல் உங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி, எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, உறுதியாக உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுக்குரிய செயல்பாடுகளில் மாற்றம் உண்டு. வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதுக்கான முயற்சி எடுப்பீங்க. அதை கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணலாம், விரிவுபடுத்தலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பிஸ்னஸ் செய்தால் மட்டுமே. பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க, அவசரப்பட வேண்டாம் அப்படிங்கிறத என்னுடைய மேலான கருத்து. விருச்சிக ராசிக்காரங்க
இந்த மே மாத பலன்களை வந்து பார்த்திங்கன்னா தங்க நகைகள் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டு. தங்க நகைகளை அடகு வச்சுருந்தீங்கன்னா திருப்பிவதற்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு மே மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே கிரகங்கள் வாய்ப்பு அளிக்கிறது. குடும்பம் ஒற்றுமையாகும். நம்ம சொன்ன மாதிரி பொருளாதார விஷயத்தில் முன்னேற்றமும் 100% மே மாதத்துக்கு மேலே அதாவது கிரக ரீதியாக கோச்சார கிரகங்கள் ரீதியாக நீங்கள் மாற்றத்தை உணர்வீர்கள் என்பது உண்மை. உங்களுடைய தாயாருக்கும் உங்களுக்கும் உள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த கருத்து வேறுபாடு விலகும். வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டு. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா கூட உறுதியாக வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கின்றன. நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிதானமாக யோசித்து தனிமையிலிருந்து முடிவெடுத்துட்டிங்கன்னா மே மாதம் 15க்கு மேலே வெற்றி உண்டு. ஸோ அதை 10 பேர்கிட்ட சொல்லி உங்கள் மனசில் உள்ள விஷயத்தையோ இல்லாட்டி அவங்கள்ட்ட ஏதாவது சில கருத்துக்கள் கேட்போம் அப்படின்னு முயற்சி எடுத்தால் தான் சம்டைம் உங்களை என்ன பண்ணுவாங்க, ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி லாக் பண்ணி விட்டுருவாங்க. அப்படிங்கிறது கிரகத்துடைய செயல்பாடு. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், முன்கூட்டியே எச்சரிக்கையாக இந்த மே மாதம் 15ஆம் தேதியிலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், நான் எப்படி இருக்க போகிறேன், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய போகிறேன், இதை செஞ்சால் இப்படி இருக்குமா, அதை செஞ்சால் அப்படி இருக்குமா, இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸை ஒரு சார்ட் மாதிரி எழுதுங்க. விருச்சிக ராசிக்காரங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மனதால் செயல்படுத்துவதை விட எழுத்துக்களால் எழுதி, அதாவது எந்த விஷயமாலும் சரி, அக்கௌண்ட்ஸ்னாலும் சரி, எந்த செயல்பாடுனாலும் சரி, ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதன் மூலமாக மாற்றம் உண்டு. ஸோ ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணாமல் நீங்கள் மனசுக்குள்ளே நான் தான் பயங்கரமாக சிந்திப்பேன்ல, நான் பயங்கரமாக செயல்படுத்துவேன்ல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டிங்கன்னா பாயிண்ட் எண்டில் போய் பாருங்கள். உங்களுடைய வரவு ஒரு பக்கம் இருக்கும், இந்த பக்கம் ஒரு செலவு நீங்கள் வந்து எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா செலவு தான் கூட ஒரு 20% வந்திருக்கும். இது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அப்படியே படத்தை வாங்கி போட்டோம், இங்கிட்டு வாங்கி போட்டோம், அங்கிட்டு வாங்கி போட்டோம், ஏதோ செஞ்சோம் ஆனால் வந்துச்சு அப்படின்னு நினச்சிருவீங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக நடக்கணும்னா, சிறப்பாக இருக்கணும்னா விருச்சிக ராசிக்காரர்கள் வரவு செலவு விஷயங்களை மெயின்டைன் பண்ணாங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பாங்க. ஏமாற்றத்திலிருந்து விடுதலை பெறுவாங்க. இந்த மே மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை கோச்சார கிரகங்கள் ரீதியாக கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு என்பதை குறிக்கொண்டு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மே மாதத்துல உங்களுக்கு நன்மைகளும் கெடுபலன்களும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல அந்த குரு பகவான் பெயர்ச்சியாகி போறாரு. பாதி நாள் பாத்தீங்கன்னா மே 15ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. 15ஆம் தேதிக்கு பிறகு அந்த 8ஆம் இடத்திற்கு போறாரு. அதனால பாதி கெடுபலன்களும் பாதி நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. தன்னுடைய வாழ்க்கையில ஒரு சிறு துரும்பையும் நல்ல பயன்படுத்தக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். எதுவா இருந்தாலும் நல்ல ஏதோ ஒரு விஷயம் வந்தாலும் அதை வாய்ப்பாக பயன்படுத்தி அந்த வாய்ப்புகள் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். அப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் இந்த மே மாதத்துல உங்களுடைய 9ஆம் இடத்துல வலுவிழந்து இருக்கிறார், நீச்சமாக இருக்கிறார். இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாயினுடைய வலுவிழப்புன்றது இந்த காலகட்டத்துல நீங்க என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் உங்களுக்கு இருக்காது. நீங்க எதிர்பார்த்தது ஒன்னா இருக்கும், உங்களுக்கு கிடைச்சது ஒன்னா இருக்கும். அதே சமயத்துல உங்களுடைய 6ஆம் இடத்துல சூரியன் உச்சமா இருக்கிறார். இந்த மாதத்துல ஒரு உச்சமான ஒரு கிரகம் இந்த மாதத்துல இருக்கு, நீச்சமான ஒரு கிரகம் ஒரு மாதத்துல இருக்கு. அதனால உச்சமும் நீச்சமும் இருக்கக்கூடிய இந்த மாதத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு உங்களுடைய வேலையின் மூலமாக அதிகப்படியான ஒரு வருமானங்கள், அதிகப்படியான ஒரு மாற்றங்கள், யார் யாரெல்லாம் அரசாங்க துறையில இருக்கிறீங்களோ அவர்களுக்கு தேவையான இடமாற்றங்கள் இந்த காலகட்டத்துல கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய மாணவ பருவங்கள், அதாவது யாராவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க, எங்களுக்கு அந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அதாவது கவர்மெண்ட் ஜாபுக்காக நாங்க காத்துட்டு இருக்கிறோம், எங்களுக்கு எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்துல அந்த அரசாங்க உத்தியோகம்ன்றது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு மிக பெரிய அளவுல கிடைக்கும். அதுல அந்த செவ்வாய் நீச்சமா இருக்கிறது என்னது, நீங்க எதிர்பார்த்தது ஒன்னா இருக்கும் ஆனா உங்களுக்கு கிடைச்சது வேற ஒன்றா இருக்கும். இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலையா இருக்கும். இதனால இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவும் வச்சுக்காதீங்க.
எதுவா இருந்தாலும் சரி, குடும்பம் சம்பந்தமாக இருந்தாலும் சரி, வருமானம் சம்பந்தமாக இருந்தாலும் சரி, அடுத்து உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எதுவா இருந்தாலும் நீங்க பெரிய எதிர்பார்ப்புகளை இந்த விருச்சிக ராசி என்பர்கள் வைக்க கூடாது. வச்சீங்கன்னா அங்க சின்ன தோல்விகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு வேலை வாய்ப்புகளை நிறைய ஒரு மாற்றங்கள், இது நாள் வரைக்கும் வேலையே கிடைக்கல, எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு டவுட்லயே இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்புகள் இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பீங்க, எப்போவோ இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பீங்க, இப்போ உங்களுக்கு அதுக்குண்டான ஒரு கால்ஸ் எல்லாம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு 90% நான் இன்டர்வியூ சக்சஸ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு அங்க எதுவுமே வேலையே கிடைக்கல, அவங்க எதுவும் காலும் பண்ணல அப்படின்றவங்களுக்கு எல்லாம் அந்த இடத்துல இருந்தெல்லாம் வாய்ப்புகள் வரதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மே மாதம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மே மாதத்துல உங்களுக்கு மிகப்பெரிய பண வருமானங்கள் மறைமுகமாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல இல்லீகலாக சில வருமானங்களும் வரும். சில பேர் கமிஷன் தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கமிஷன்னால சில வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். மறைவு ஸ்தானத்துல அந்த குரு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு மறைமுக வருமானங்கள், மறைமுக திறமைகள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருக்க போது. இந்த மாதத்துல, இந்த மே மாதத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடு கட்டுறதுக்கு உண்டான முயற்சிகள்ல ஈடுபட போறீங்க. வீடு கட்டுறதும் பாத்தீங்கன்னா உங்களுடைய பூர்வீக சொத்து இருக்கும். அந்த பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய சில மாற்றங்களை செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால் வரைக்கும் எவ்வளவோ ஒரு வருடங்களாக அந்த பூர்வீக சொத்துல எந்த விதமான ஒரு முயற்சிகளுமே எடுக்காம இருந்திருப்பீங்க. இந்த மாதத்துல இருந்து அதற்குண்டான முயற்சிகளை எடுத்து அந்த பூர்வீக சொத்துக்களை ரெனோவேட் செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரம் தொடங்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு நீங்க உங்களுடைய சொந்த உழைப்பின் மூலமாக கிடைத்த வருமானத்தை வைத்து ஒரு சொந்தமாக வீடு வாங்குவதற்கு உண்டான ஒரு யோகமான மாதமாக இருக்க போகுது. இந்த மாதத்துல நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். ஏன்னா அங்க அக்னி நட்சத்திரம் மே 4ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால இந்த மாதத்துல ரிஜிஸ்ட்ரேஷனோ, அடுத்து வீடு கட்டுறது, கிரக பிரவேசம் செய்யறது, இதெல்லாம் செய்யக்கூடாது சொல்லியிருக்கிறோம். அதனால விருச்சிக ராசி என்பர்கள் யாராவது வீடு வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறீங்க, ஏதாவது அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த மே 4ஆம் தேதிக்கு முன்னாடி சில விஷயங்களை பேசி முடிச்சிடணும். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன், நீங்க ஃபண்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றதெல்லாம் தாராளமா பண்ணிக்கலாம். ஆனா ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது இந்த மே மாதம் முடிஞ்சுதான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் வச்சுக்கணும். இந்த மே மாதத்துல இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம். வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சில விசா ப்ராசஸ் எல்லாம் நல்ல சக்சஸ்ஃபுல்லா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இல்ல உங்களுக்கு வெளிநாட்டுல சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமாகவும் இருக்க போது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. விருச்சிக ராசி என்பவர்கள் அதிகப்படியாக ஆன்மீக வழிபாடு இந்த காலகட்டத்துல நிறைய ஒரு கவனங்கள் செலுத்துவதற்கு உண்டான ஒரு நேரம். எதுக்கெடுத்தாலும் தெய்வத்தை வழிபாடு பண்றது, அடுத்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒரு கோயில்களுக்கு செல்றது, எங்கேயாவது ஒரு சுற்றுலா போனீங்கன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கோயிலுக்கு போறது, இந்த மாதிரிலாம் ஆன்மீக ஒரு சுற்றுலான்றது இந்த காலகட்டத்துல இந்த மே மாசத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார கிரகங்களின் நகர்வை பொறுத்து இந்த பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க, உங்களுடைய தசாபுத்தி படி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க, இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு பெயர் வைக்கணும், பெயர் மாற்றம் செய்யணும், நியூமராலஜி படி குழந்தைகளுக்கு அந்த ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே நிதானமாக, எந்த ஒரு கோபமாக இருந்தாலும் அதை நம்ம நிதானமாக யோசித்து அதை ஒரு பாசிட்டிவாக விஷயமாக்குற ஒரு விருச்சிக ராசி நேயர்களுக்கான பலன்கள், மே மாத பலன்கள், விருச்சிக ராசிக்காரங்க எப்படி இருப்பீங்க, இனிமேல் எப்படி இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் எப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாகட்டுமே, எவ்வளோ பெரிய, அதாவது உங்களால் கட்டுக்கடங்காத ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் பொறுமையாக நிதானமாக நம்மளால் ஒரு வார்த்தை
விட்டுறக்கூடாது. ஒரு வார்த்தை வந்து கொல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வார்த்தை நம்ம விட்டு மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது, அது நம்ம பிள்ளைகளுக்கோ நம்ம சந்ததியினருக்கோ பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் ரொம்ப யோசிப்பீங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே உங்கள் பிள்ளைங்க ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கே பிரச்சனையாக நடக்க போகுது அப்படின்னா உங்கள் பிள்ளைங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்பாங்க. அவங்க உங்களுக்காக சண்டை போடும்போது நீங்கள் அவங்கள கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க. மற்றவங்கள மாதிரி இல்லை ஓகே முன்னாடி வந்து நிற்க அதெல்லாம் கிடையாது. மற்றவங்களால நம்ம பிள்ளைகளுக்கோ நம்மளுடைய பிள்ளைங்க சந்ததியை யாருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு எல்லாத்தையும் ஒத்தால முன்னாடி நிற்பீங்க. விருச்சிக ராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த சுமையை நீங்கள் மட்டும்தான் சுமக்கணும். அந்த மாதிரியான ஒரு மனநிலையில நீங்கள் இருப்பீங்க. எவ்வளோ பெரிய சுமைனாலும் பரவாயில்ல, நான் சுமைக்க, ஆனால் என் குடும்பத்துக்கு இந்த பிரச்சனை வந்துடக்கூடாது, என் குடும்பம் இந்த மாதிரியான அவமானமோ கஷ்டமோ படக்கூடாதுன்னு நினைக்கிற நீங்கள் உங்களுக்கு இந்த ராசி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு தொழில் முன்னேற்றத்தில் நல்ல வருமானத்தை கொடுக்குது. சரிங்களா? குழந்தைகள் படிப்புக்கு இப்போ ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்குது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதுக்குமே பொருளாதார பற்றாக்குறை ஏற்படாது. இந்த மாதத்தில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு தொகை வர வேண்டியது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா உங்களுக்கு அதற்கான வருமானம் உங்களுக்கு இருக்குது. வருமான தடை ஏற்படாது. இந்த மாதம் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற உங்கள் சொத்து வந்து இந்த மாதத்தில் வரும். இப்போ நீங்கள் வந்து சொத்து விற்கணுமோ இல்லை இன்னொருத்தவங்ககிட்ட இருந்து வாங்கணும்னு நினச்சாலும் விற்கணும்னு நினைக்கிறவங்ககிட்ட கையெழுத்து பிரச்சனை வரும். சில நான் போட மாட்டேன் நீயும் போட மாட்டேன்னு சொல்லி பங்காளிங்க பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த பிரச்சனை இந்த மாதத்துலேருந்து சரியாகும். ஏன்னா இந்த மாதிரியான சொத்து பிரச்சனையும் வருமான பிரச்சனையும் உங்களுக்கு நல்லா தீர்ந்து வருமானத்தை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த பிரச்சனையிலலாம் நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் தனியாக போராடி இருப்பீங்களோ அது எல்லாத்துக்கும் இந்த மாதத்துலேருந்து ஒரு நல்ல பலனை கொடுக்குது. ஆனால் என்ன ஒரு சின்ன விஷயம்னா கணவன் மனைவிக்குள்ளே எதுக்கு பிரச்சனை வருதுன்னே தெரியாத பிரச்சனை வரும். என்ன நம்ம பேசணும், என்ன இது இப்படி பேசுகிறோம், சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். அது நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் அமைதியாக விட்டு கொடுத்து போயிடுவீங்க. அதை அப்படி நீங்கள் நம்ம இன்னும் எத்தனை தடவை விட்டு கொடுத்து போகணும் நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது அப்படியே பிரச்சனையே தான் வரும். நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த பிரச்சனை இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். உங்களுடைய வாழ்க்கை துணை என்ன பண்ணுவாங்கன்னா அதை மறந்துட்டு அவங்களே உங்களோட வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொன்று வந்து இப்போ உங்களுக்கு திருமணத்துக்கு பார்த்துக்கிருக்காங்க, திருமணம் தடை ஆகிக்கிட்டே இருக்கும். 30 வயசுக்கு மேலே உள்ளவங்க வரைக்குமே திருமணம் ஆகாமல் இருக்கும் இந்த ராசியில். இவங்க நீங்களாம் நினச்சிருப்பீங்க நம்மளுக்கு இந்த திருமணம் நடக்குமா என்ன, இல்லை நடக்காது அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கே நீங்கள் போயிருப்பீங்க. உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா இந்த மாதத்துலேருந்து நீங்கள் அலையன்ஸ் பார்க்க ஆரம்பிங்க. பழசு எல்லாத்தையும் தூக்கி போட்டு கீழே போட்டுருங்க. புதுசாக நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவோ உங்கள் பயோடாவோ எடுத்து அப்ளை பண்ணி பார்க்க ஆரம்பிங்க. தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லுங்களேன். நீங்களே எதிர்பார்க்காத அளவு இது வரைக்கும் நீங்கள் பட்டதுக்கு எல்லாத்தையுமே மறக்கிற அளவு ஒரு பொண்ணு உங்களுக்கு அமைவாங்க, இல்லை ஒரு ஆண் உங்களுக்கு வாழ்க்கை துணையை அமைவாங்க. அப்படி ஒரு நல்ல விதமான திருமண யோகத்தை கொடுக்குது. சரிங்களா? இதில் நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை கவனிக்கணும் அப்படின்னா நீங்கள் விசாரிக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக கவனிங்க. எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் தான் குடிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அளவு, எதிர்பார்த்த வரன், எதிர்பார்த்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு திருமணம் தான் உங்களுக்கு அமையும். உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளோ அல்லது உங்களுடைய அதாவது உங்களுக்கு நெருக்கமான நபரோ வெளிநாடு போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதற்கு நீங்கள் உதவி செஞ்சால் தான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். நீங்கள் உதவி பண்ணுவீங்க. அந்த உதவி மூலமாக உங்களுக்கு வேற ஒரு இடத்துலேருந்து ஆதாயம் வரும். அதாவது நீங்கள் வந்து எதையும் எதிர்பார்க்காம செய்வீங்க. நான் இப்போ ஒரு நல்லது உங்களுக்கு பண்ணுறேன், எனக்கு நீங்கள் இதே மாதிரி பண்ணுங்க அப்படிலாம் நீங்கள் நினைக்க மாட்டீங்க. நீ எனக்கு நல்லது பண்ணுறியோ இல்லையோ நான் உனக்கு நல்லது பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுவீங்களே, அது அந்த இடத்துல என்ன ஆகும்னா நிறைய ஆதாயத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அது மாதிரி உங்களுக்கு நீங்கள் என்னதான் ஒரு பொறுப்பான நிதானமான ஒரு பெரிய மெச்சூரிட்டியான ஒரு ஆளாக இருந்தாலுமே உங்களுக்குன்னு சில ஆசைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கவனிக்காமல் விட்டுருப்பீங்க. அதெல்லாம் இந்த மந்த்லேருந்து நடக்க ஆரம்பிக்கும். நீங்களே நடத்த ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள்லாம் நிறைவேற ஆரம்பிக்கும். சரி ஓகே நம்ம இதன் மூலமாக இருக்கும். ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் பெரிய அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன சின்ன ஆசையாக தான் இருக்கும். அதன் மூலமாக ஒரு சின்ன மன மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா உங்களுக்கு வருமானத்தை கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு வருமான உயர்வு கொடுக்குது. சொந்த வீடு நீங்கள் இருக்கீங்க. அந்த சொந்த வீட்டில் நீங்கள் கூட கொஞ்சம் ஒரு வீட்டை அழகாக பண்ணுற கூட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அலங்காரம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு நல்லா இருக்குது.
இப்போ நீங்கள் இப்போ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கும்போது உடல்நல குறைவில் சின்ன பிரச்சனை என்ன மாதிரியான பிரச்சனை வரும் அப்படின்னா, காதில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. காதில் அதாவது ஏதாவது ஒரு சின்ன விஷயமா வலி இருக்குது, உறுத்தல் இருக்குன்னா நீங்கள் அலட்சியமாக விடாதீங்க. ஏன்னா காதுலேயும் உள்ளங்கால்லையும் பிரச்சனை வரும். ஏன்னா அந்த உள்ளங்கால் வலி, இந்த காது வலியெல்லாம் அலட்சியப்படுத்தாதீங்க. பெரிய அளவில் பிரச்சனையை கொண்டு போகாட்டினாலும் சில பாதிப்பு ஏற்படும். அதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கும் இதுக்கு முன்னாடியெல்லாம். ஆனால் இன்னும் இந்த மந்த்லேருந்து எப்படி ஆகும்னா அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடும். நீங்கள் உங்கள் உடல்நலத்தை தான் நீங்கள் இன்னும் கவனிக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் சரியாக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இன்னொரு விஷயம், உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம், அதாவது இதை நான் ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்தேன், இது நடந்தால் போதும், நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லா ஒரு பெரிய மன கஷ்டம், ஒரு என்ன சொல்லனா, ஒரு பிள்ளைங்க கஷ்டப்படுற, உங்களுக்கு நிறைய பிள்ளைங்க இருந்தாங்கன்னா ஒரு வருமான குறைவு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும், அவங்களுக்கு நீங்கள் சரி பண்ணணும்னு நினைப்பீங்க. சரியா? அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒரு எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் முன்னாடி பண்ண ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு இந்த மந்த்லேருந்து அது திரும்ப உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது இந்த உடல்நல குறைவும் இந்த சில இந்த கணவன் மனைவி பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணணும். வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கையம்மன் கோயிலுக்கு போகணும். சாயந்தரம் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே விளக்கு போடணும். என்ன விளக்கு போட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன், உங்களுக்கு அந்த கணவன் மனைவிக்குள்ளே பாதிப்பும் குறையும், தேவையற்ற விவாதம் பண்ணுறது எல்லாமே அந்த இடத்துல கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது மேக்சிமம் ஒரு வாக்குவாதம் கொண்டு வர போகிறது யாராக இருப்பாங்க அப்படின்னா நீங்கள் விருச்சிக ராசிக்காரங்க தான். ஏன்னா நீங்கள் பொறுமை நிதானமாக இருக்கிற ஆள். உங்கள் வாழ்க்கை துணையிட்ட மட்டும் எப்படி இருப்பீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் அவங்க ஒரு விஷயம் புரியாமல் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் தெளிவுபடுத்தாமல் நீங்கள் ஒரு விஷயத்த சொல்வீங்க. அது கூட கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு இதாக போகும்போது அந்த இடத்துல ஒரு வாக்குவாதம் வரும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது இப்போ விருச்சிக ராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போடுங்க 6 to 7. அந்த பிரச்சனைகள் என்னென்னா படிப்படியாக குறையும் குடும்பத்தில். ஒரு இப்போ வரைக்குமே விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு சில பேருக்கு பார்த்திங்கன்னா குடும்பமே செதஞ்சு போயிருக்கும். இதுக்கு முன்னாடி அப்படி இருந்திருக்கும் நான் சொல்ல வரேன். ஏன்னா உங்களுக்குலாம் ஒரு 11 வருஷமாகவே பிரச்சனைகள் தான். எந்த ஒரு எப்படின்னா சொல்லனா, எந்த ஒரு பயிற்சி நடக்கட்டுமே, ஒவ்வொரு வருஷமும் நிறைய பயிற்சி நடக்குது, ஏதாவது ஒரு வகையில் எல்லாமே நடந்துக்கிருக்கு. ஆனால் உங்களுக்கு அந்த பாதிப்பு மட்டுமே குறையாது, குறையல, உசுறு மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரிலாம் நிறைய நீங்கள் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா, உங்களுக்கு இந்த மந்த்லேருந்து பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கும். அந்த நம்பிக்கை வைங்க. இனிமேல் இந்த போராட்டம் குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் கடவுள் வழிபாடு மட்டும் பண்ணுங்களேன், உங்கள் வாழ்க்கையும் சரி குடும்பமும் சரி ரொம்ப மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்கன்னு சொல்லி நான் விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.